லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு அச்சாணியாக திகழ்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி. கூட்டாட்சியில் இருப்பதால் மோடி அரசின் மீது விமர்சனங்களை முன்வைக்க தயங்குகிறாரா என்ற விமர்சனத்தை சந்தித்து வருகிறார் சந்திரபாபு நாயுடு. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பாஜக அரியணையில் வீற்றிருப்பதற்கு வெற்றி படிக்கட்டுகளாக திகழ்பவை ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியும் பீகாரின் ஐக்கிய ஜனதா தளமும் தான். 16 எம்பிக்களை கொண்ட தெலுங்கு தேசம் கட்சியும் 12 எம்பிக்களை கொண்ட ஐக்கிய ஜனதா தளமும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிக மிக முக்கியமான கட்சிகள். பாஜக மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க காரணமே இவ்விரு கட்சிகள்தான். இதனால் இதன் தலைவர்களான சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து கிங் மேக்கர் என்றே அழைக்கப்படுகிறார்கள். நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்று சரியாக 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த 1 மாத காலத்தில் நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு, அக்னி வீரர்கள் விவகாரம், விலைவாசி உயர்வு, பயங்கரவாத தாக்குதல், குடிநீர் பிரச்சனை உட்பட நீண்ட பட்டியலே போடும் அளவுக்கு கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது மத்திய பாஜக அரசு. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் எனும் சவுக்கினால் பிரதமர் மோடியின் தலைமையை விளாசி வருகின்றன. கூட்டணியில் இருக்கும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவரான நிதிஷ்குமார் கூட தங்கள் மாநிலமான பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்டு உரிமை குரலை உரக்க எழுப்புகிறார். ஆனால் மக்களவையில் 16 எம்பிக்களுடன் கிங் மேக்கராக திகழும் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசின் மீதான சர்ச்சைகள் குறித்து மௌனம் காத்து வருகிறார். ஆந்திராவுக்கு போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்த கடந்த வாரம் டெல்லிக்கு பறந்து சென்றார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். ஆனால் அக்னி வீரர்கள் விவகாரம், நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிவு, யுஜிசி நெட் தேர்வு திடீர் ரத்து என நாடே பற்றி எரியும் விவகாரங்களில் மத்திய அரசை சந்திரபாபு நாயுடு விமர்சிக்கவோ சுட்டிக்காட்டவோ இல்லை. பீகாரில் உள்ள மற்றொரு கட்சியான ராம்விலாஸ் பாஸ்வான் லோக் ஜனசக்தி கட்சியும் பாஜக கூட்டணியில்தான் உள்ளது. இதன் தலைவர் சிராக் பாஸ்வான் மத்திய உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். கூட்டணியில் இருந்தும் கூட தங்கள் பார்வையில் பாஜக மீதான விமர்சனங்களை முன்வைக்க தவறுவதில்லை சிராக் பாஸ்வான். ஆனால் அரசியலில் மிக நீண்ட அனுபவம் கொண்ட சந்திரபாபு நாயுடு பாஜகவையும் மோடியையும் விமர்சிக்கவோ கேள்வி கேட்கவோ தயக்கம் காட்டி வருகிறார். கூட்டணி தர்மம் என்ற பெயரில் விமர்சிக்காமல் மௌனம் காக்கிறாரா? விமர்சிக்காமல் இருப்பதுதான் கூட்டணி தர்மமா என்ற கேள்விகள் சந்திரபாபு நாயுடுவின் பதிலுக்காக வரிசை கட்டி காத்திருக்கின்றன. சந்திரபாபு நாயுடுவை போலவே பாஜக தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணிக்கு விதை போட்ட ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாணும் பாஜக அரசின் கரும்புள்ளிகளாக அமைந்துள்ள விவகாரங்களில் மத்திய அரசை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்கவில்லை. இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உலக பொதுமறையின் கூற்று இப்படி இருக்க, மத்தியில் தாம் கூட்டணி அமைத்துள்ள ஆட்சியின் நிலை குறித்து இடித்துரைக்காமல் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் மௌன விரதம் இருப்பது அவர்கள் மீது அதிருப்தி அலையை உருவாக்கிவிடும். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.